வணக்கம் மக்களே. இன்னைக்கு எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, இளைஞர்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்களெல்லாம் வீட்டிலே இருக்க வச்சுக்கோங்க, வெளியில் எங்கேயும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் 2 நாளில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவங்க விரும்பின ஒருத்தவங்க வெற்றி அடையலை அப்படின்னா அவங்க வந்து மனசு ரொம்ப தளர்ந்து ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வர்ற இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் அவங்க கடந்த ஆட்சியில் கொடுத்த எத்தனையோ வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை, அது இருக்கட்டும். ஆனால் முக்கியமான ஒன்று, நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஏன்னா நீட் தேர்வு வந்து கிராமப்புறங்களில் அதுக்கான சரியான கோச்சிங் சென்டர்ஸ் வந்து கிடையாது. அந்த பிள்ளைங்க வந்து நிறைய மார்க்ஸ் எடுத்தாலும், எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் எடுத்தாலும் நீட் எக்ஸாம் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுறதில்ல. அதனால் அவங்க வந்து அந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறதுனால தன் உயிரை மாச்சிக்கிறாங்க. அப்படிங்கிறத நீட் தேர்வு வந்து நாங்கள் ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை வந்து நிறைவேற்றலை இன்றைக்கு வரைக்குமே. இப்போ நாளைக்கு வந்து நீட் தேர்வு நடக்க தான் போகுது இல்லைங்களா? ஆனால் வந்து இவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, இந்த விஷயத்தினால குழந்தைங்க வந்து தப்பான முடிவு, அதாவது இளைஞர்கள் குழந்தைகள்லாம் வந்து தப்பான முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து அரசாங்கத்தை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. கடன் ரத்து, அதாவது கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதனாலேயே மாற்று கட்சியில் இருந்தவங்களாமே வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை வந்து கல்வி கடன் வாங்கியிருக்கான், ரத்து பண்ணிட்டா அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் வந்து பரம்பரையாக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க கூட திமுகவுக்கு வந்து 2021 வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் கல்வி கடன் ரத்து பண்ணலை. அதே போல் நீட் தேர்வும் ரத்து பண்ணல. அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து போராடுறது தான் அந்த ரகசியம் அப்படின்னாங்க. அப்போல்லாம் வந்து யாருமே வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் குழந்தைங்கள்லாம் வந்து இப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசலை. ஆனால் வந்து இப்போ வர்ற எலெக்ஷன் ரிசல்ட்னால நிறையா பேருக்கு வந்து அக்கறை வந்திருக்கு நம்ம ஊர் இளைஞர்கள் குழந்தைங்க மேலே. எல்லாருமே ஒரு தெளிவான மனநிலை தான் இருக்கும். ஏன்னா இது அவருடைய முதல் தேர்தல். அதனால அவருக்கு வந்து எந்த பெர்சன்டேஜ், எத்தனை எம்எல்ஏ கிடைச்சாலும் அது வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் இல்லையா? விஜய் அவர்கள் முகத்துக்காக தான் அந்த ஓட்டு விழுந்துச்சே தவிர அங்கே எந்த வேட்பாளர்கள் யார் பேர் ஊர் கூட தெரியாத வேட்பாளர்களுக்கு கூட ஓட்டு போட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம விஜய் அவர்களை வந்து முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால. அது சில சமயம் நடக்காமல் போனாலும் அடுத்த தடவை இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனோட ஒன்றும் முடிய போகிறதில்ல, அடுத்த எலெக்ஷனும் இருக்குது. அதனால் யாருமே அப்படியெல்லாம் யோசிக்கவும் கிடையாது. இவங்க இப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறதே பண்ணுங்கங்கிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அதாவது இந்த வகையிலையும் விமர்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சிக்கிறாங்களே தவிர யார் மேலேயும் யாருக்கும் அக்கறை கிடையாது. உங்களுக்குமே நமக்குமே தெரியும் இல்லைங்களா? எதையும் ஏற்றுக்கிற மனப்பான்மையோடு தான் எல்லாருமே இருக்கும். இவங்கெல்லாம் புதுசாக அக்கறை காட்டுறது தான் என்னமோ பயமாக இருக்குது. சரிங்களா? என்ன நடக்குதோ பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.